السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واجعل لي من لدنك سلطانا نصيرا. صدق الله العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: يد الله على الجماعة. وقال في حديث آخر: لا تجتمع أمتي على ضلالة، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அன்ஹும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் நன்னேரத்தில் ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும், உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த ஏப்ரல் மாதம் 5 மாநிலங்களில் தேர்தல்களுடைய சூடுபிடிப்போடு ஓடிக்கொண்டிருக்கிறது. 5 மாநிலங்களில் ஒரு 3 மாநிலத்தில் புதுச்சேரி, அஸ்ஸாம், கேரளாவில் 9ஆம் தேதியோடு முடிஞ்சிருச்சு. ஒரே கட்டமாக தேர்தல் முடிந்தது. வருகிற 23ஆம் தேதி தமிழகத்திலும் மேற்கு வங்கத்திலும், தமிழகத்தில் ஒரே கட்டமாகவும் மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக என்று ஏப்ரல் மாதத்துக்குள்ளே 5 மாநிலங்களில் தேர்தலுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேட்பாளர்கள் தங்களுடைய கட்சி சம்பந்தமாய் அவர்கள் ஆதரவு தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சூழலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கை குறித்தானவர்களே, தேர்தல் என்பதும் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய பார்வையில் அது ஒரு நன்மைக்குண்டான அமலாக பார்க்கப்படுகிறது, இல்லையா? தேர்தல் நாம் வாக்களிப்பது என்பதும், ஆட்சியாளரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதும், நமக்கு எல்லாமும் மார்க்கம் சொல்லித் தருகிற வழிமுறையில் அது நாம் ஷஃபாத் செய்கிறோம் என்கிற அடிப்படையில் ஒரு நன்மைக்கு உண்டான ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது, இல்லையா? இடைப்பட்ட ஒரு 5 நாள் இருக்குது. 5 நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிற 5 வருடங்களையும் யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இனி கடக்க போகிற 5 வருடங்களை பற்றியும் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. கடந்து வந்தாச்சு ஒரு 5 வருஷங்கள், எப்படி ஆட்சியை கடந்து வந்திருக்கிறோங்கிறது யோசிக்கணும். இந்த ஒரு 5 நாள்லையே அடுத்து நாம் கடக்க வேண்டிய விஷயங்கள், அது எவ்வளோ தூரங்கள் என்பதை பற்றியும், அதில் நமக்குண்டான சாதகபாதங்கள் பற்றியும் யோசிக்கணும். குறிப்பாக நாம் சொல்கிற மாதிரி ஒரு 5 விஷயங்கள் இந்த ஜும்மாவில் தேர்தல் குறித்து நம்முடைய சிந்தனைகளுக்கு உண்டான விஷயங்களாக ஒரு 5 நாட்கள் அப்படிங்கிறதுனால ஒரு 5 விஷயங்கள் மட்டும், நிறைய பேசி நாம் இதை மண்டியில் வைக்கிறதா அது யோசனை வைக்கிறதா அப்படின்னு குழம்புறதை விட ஒரு 5 விஷயங்கள் சுருக்கமாக. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு பொதுவாக தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழாம்பாங்க. நமக்கு முதல் விஷயமே அது திருவிழா அல்ல. நாம் சொன்ன மாதிரி அது ஒரு ஷஃபாஅத்திற்குரிய நன்மைக்குரிய காரியம் என்பதினால் நன்மையை எப்படி ஒரு ஆர்வத்தோடும், நன்மையை எப்படி சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று யோசிப்போமோ, அது மாதிரி நாம் போடுகிற அந்த தேர்தலுடைய வாக்கு என்பது வெறும் சந்தோஷத்தோடு போய் வாக்களிப்பதில்லை, இல்லையா?
ஏதோ திருவிழான்னா சந்தோஷமாக போகிறோம், எதை பற்றி யோசிக்காமல் போகிறோம், இன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு இல்லை. நாம் மூமின்கள் யோசிக்க வேண்டியது முதல் விஷயம், இது நாம் சந்தோஷத்தோடு வெறுமனே போயிட்டு ஏதோ ஓட்டு போட்டால் வந்தோங்கிறதுக்கு அல்ல. நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்குண்டான முன்னேற்றங்கள், இது சம்பந்தமாக யோசிப்பதை விட அந்த ஒரு நாளில் நாம் வாக்களிக்கிற அந்த வாக்கினால் 5 வருடங்கள் அல்ல, நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு உண்டான வாக்கை நாம் செலுத்தப் போகிறோம் என்று யோசிக்க வேண்டும் இல்லையா? ஒன்று மாறி போச்சுனாலும் அடுத்த 5 வருஷத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒரே ஒரு நாள் நாம் போடுகிற அந்த வாக்கினால் அடுத்த தலைமுறைகளுக்கு சரியான ஒரு தேர்வை நாம் கொடுத்தாக வேண்டும். அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் சரியான ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்கிற ஒரு தெளிவை கொடுத்தாக வேண்டும். அதனால் முஸ்லீம்களுக்கு நமக்குண்டான சிந்தனை முதல் விஷயம், அது ஏதோ நமக்கு லீவு நாள் சும்மா உட்காந்துடலாம், ஏன்னா வெயில் காலமாக இருக்குது, வெயிலை பார்த்து பயந்துட்டு உட்காந்துக்கலாம். பல பேர் அப்படி தானே, இப்போ போகலாம் அப்போ போகலாம், காலைல 9 மணிக்கு முன்னாடி போகலான்னு நினைப்பாங்க, ஏதாவது வேலையாயிரும். அவர் அப்படி கொஞ்சம் வெயில் தரட்டும், ஒரு 2 மணிக்கு மேலே போகலான்னு நினைப்பாங்க, சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் தூங்கிடுறது. அப்புறம் ஒரு 3-4 மணி ஆகும், இதுக்கு மேலே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டுருவோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது என்பதனால் தான் மார்க்கம் சொல்லித் தருகிறது, இது ஒரு நன்மைக்குண்டான காரியம். அதனால் நாம் ஆர்வம் எடுத்து செய்ய வேண்டும், முனைப்பாக நாம் செயல்படுத்த வேண்டும். குறிப்பாய் ஒரு நாளில் வாக்களிக்கிற இந்த வாக்கினால் 5 வருட காலங்கள் நாம் அடுத்து என்னென்ன ஒரு நிம்மதிக்குண்டான தேவை இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். அடுத்த தலைமுறைகளை எப்படி வாழ வைக்கப் போகிறோம் என்று யோசிக்க வேண்டும் இல்லையா? ஏன்னா அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கப்படுவதில் இதுவும் ஒரு கேள்வியில் வரும். ஆட்சியாளரை நீ எப்படி தேர்ந்தெடுத்தாய் என்பது நமக்கு கேள்வியில் வரும். ஆட்சியாளரை நாம் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறோம், ஓட்டு போட போனீங்க, எப்படி ஓட்டு போட போன, எதை வைத்து தேர்ந்தெடுத்தாய் என்பது நமக்கு கேள்வியில் வரும். என்பதனால் ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதில் முதல் விஷயம் நமக்கு மிகப்பெரிய கவனம் தேவை. அது நன்மைக்குரிய ஒரு அமல் என்பதனால் நிச்சயம் அது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படுவோம். உலகத்தில் நாம் ஒரு 5 வருடங்களுக்கு உண்டான அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உண்டான உயர்வை, அவர்களுடைய வாழ்வினுடைய நிம்மதியை எல்லாவற்றையும் யோசிக்க வேண்டியது இருப்பதினால் இந்த தேர்தலை நாம் ரொம்ப கவனமாக அணுக வேண்டியது இருக்கிறது. குறிப்பாய் எஸ்ஐஆர் முடிந்து தீவிர வாக்காளர்களுடைய சீர்திருத்த பட்டியலுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 77 லட்சம் 80 லட்சம் குறைஞ்சு போச்சு இல்லையா? 6 கோடிக்கு மேல் இருந்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கு மேலே குறைஞ்சி போய் இன்றைக்கி 5 கோடிக்கு அடுத்ததாக வாக்காளர்கள் இருக்கிற ஒரு நிலையில் நாம் மறுபடியும் சுணக்கமாக இருந்து விடாமல் நம்முடைய வாக்களிப்பை சரியாக செய்ய வேண்டும் என்பது நான் சொல்ல வருகிற முதல் விஷயம். இது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது ஒரு விஷயம், இன்னைக்கு உண்டான அரசியல் என்பது பொதுவாக நாம் யோசிக்கிற மாதிரி 20 வருஷம் 25 முன்னாடி பேசுன மாதிரி அரசியல் இல்லை. இன்றைக்கி அரசியலில் ஒவ்வொன்றையும் ட்ரெண்டிங் மாறுற மாதிரி, காலத்துக்கு ட்ரெண்டிங் மாறுற மாதிரி இன்றைக்கி அரசியலும் ட்ரெண்டிங் மாற ஆரம்பிச்சிருக்குது. மூத்த தலைமுறைகள் இருந்து இன்றைக்கி எல்லாரும் யோசிக்கணும் இல்லையா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் யாராவது வேட்பாளர் வர்றாரு நம்ம சொல்லுவோமா இல்லையா, எங்கள் பகுதிக்கு சரியான ரோடு இல்லை, எங்களுக்கு சரியாக தண்ணி இல்லை, இங்குள்ள ஒயர் சரியில்லை, மின்சாரம் சரியாக வர்றதில்லை, இங்கே இதெல்லாம் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் வேட்பாளரை பிடிச்சி நாம் நிப்பாட்டி இதெல்லாம் குறை இருக்குது, இதெல்லாம் செஞ்சு தர முடியுமா, நாங்கள் உங்களை வாக்கு போடுறோம், ஓட்டு தரோம் அப்படின்னு சொன்ன ஒரு காலம் இருந்தது. எப்போது? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வேட்பாளருக்கும் வாக்காளர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? இன்றைக்கி ட்ரெண்டிங் மாறி போய் இன்றைக்கி உண்டான சூழலில் நிறைய ட்ரெண்டிங் மாறி போய் இருக்குது. முதல்ல பொதுவாகவே இன்றைக்கி யாரை எடுத்தாலும் இவரை பிடிக்கும் அவரை பிடிக்காது அப்படிங்கிறத போய் நமக்கு ஒருத்தர் தேவையா அப்படின்னா உடனே என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், அவர் நல்லவராக கேட்டாரா யோசிச்சிங்களா? முதல் கேள்வி, அவர் நல்லவராக கேட்டார் உங்களுக்கு தெரியுமா, அவருடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதா இன்றைக்கி முதல் கேள்வி. எதிர் நிற்கிறவங்க கேட்குறது, அவன்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்க, அவன்லாம் குடும்பத்தோடய சேர்த்து அவ்வளோ அவனுக்குனே சேர்த்து வச்சுக்கிட்டாங்க, அவன் குடும்பம் மட்டுமே வளர்ந்துட்டு போச்சுங்க, அவனுக்கு ஊரில் பாதி அவனுக்கு தாங்க, அவன் எவ்வளோ பெரிய ஐக்கியம் தெரியுமா, அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்னு மாறி 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 இன்றைக்கி நம்ம பேசிக்கிற இடத்துல இன்றைக்கி பொதுவாக அதுதான் சொல்கிறோம். அவன் ஆச்சரியம் என்னங்க செஞ்சான், வெறும் டாஸ்மாகாக திறந்து வச்சான், வெறும் ஊழலாக போச்சு, வெறும் லஞ்சமாக போச்சு, நாங்கள் அதை அப்படி நிமித்திடுவோம், மலையை தூக்கி வச்சிருவோம், நாங்கள் அப்படி செஞ்சிருவோம் எல்லாம் சொல்கிற இடத்துல இதை ஊர் நம்பலாம், உலகம் நம்பலாம், இதை ஊர் உலகம் நம்பலாம். ஆனால் அல்லாஹ் ரசூலையும் மறுமை நம்பியிருக்கிற நமக்கு மிக தெளிவான ஒரு விஷயம் மனதில் நாம் பதித்து கொள்ள வேண்டும். வேட்பாளரை நாம் அணுகுகிற பொழுது அவன் நல்லவனா கெட்டவனா என்பதற்குண்டான சிந்தனையோடு அணுகுவது கிடையாது. அவன் நல்லவனா கெட்டவன சிந்தனைக்கு அணுகிறது கிடையாது.
இன்றைக்கி நம்முடைய ட்ரெண்டிங் எல்லாம் மாறி போச்சு. நாம் அல்லாஹ் ரசூலை மறுமையை நம்பியவர்கள். ஒன்றை தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அப்படியே சொர்க்கமாக மாற்றி தர்றேன், தேளாறு பானாராக ஓட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட நாம சொல்ல உன்னால் முடியாது. உன்னால் இல்லை, எவனாலேயும் முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போன வார்த்தை, எங்களின் காலத்திற்கு பின்னால் 30 வருடங்கள் ஹலீஃபாவுடைய ஆட்சி நிம்மதியாக இருக்கும், அதற்கு பிறகு குழப்பங்கள் தான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போன வார்த்தை, அதுக்கு பிறகு குழப்பங்கள் தான். எப்போ குழப்பங்கள் தீரும்? ரசூலுல்லாஹ் ஒற்றை வார்த்தையில் சொன்னாங்க, குழப்பங்கள் எப்பொழுது தீர? ஒமாமின் ஆமீன் இல்லா வல்லதி பாதஹு ஷர்ரு மின்ஹு. இவன் மாறினா நல்லது நினைப்போம், அதோட குழப்பமாக இருக்கும். இவன் மாறினா நல்லது நினைப்போம், அதோட மோசமாக இருக்கும். இவன் மாறினா அதோட மோசமாக இருக்கும். போக 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 மோசமாகி போகும். எப்போ தீரும்? மஹதி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற பொழுது தான் மீண்டும் பூமி சாராயம் இல்லாத, விபச்சாரம் இல்லாத, மது மாது இல்லாத, நாம் என்னென்னலாம் கனவுல மிதக்கிறோமோ அத்துணை நல்லதும் வரணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தால் தான் நடக்கும். தெரிஞ்சுக்கொண்டைக்கு இது சொல்ல ஊர் உலகம் நம்பலாம். ஏன்னா அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கு குர்ஆன் ஹதீஸ் நபி எல்லாம் கிடையாது. நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் நபியும் வழிகாட்டுகிறார்கள். நாம் போகிற வேகம் ஜெட்டு வேகத்தில் கியாமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். கியாமத்தை நோக்கி ஓடுகிற ஒரு சமுதாயத்தில் பாவங்கள் புரண்டோடினால்தான் கியாமத்தை நெருங்க முடியும். நான் டாஸ்மாக முடியவே முடியாது. நான் அதை ஒழிச்சு கிட்டிடுவேன், இதை ஒழிச்சு கிட்டிடுவேன், லஞ்சம் இல்லாமல் நாட்டிடுவேன், ஒன்றும் முடியாது. ஏன்னா மாற வேண்டிய மக்கள் மாறிட்டாங்க. இது கொடுத்தா நடக்கும்னு சிந்தனை வந்துருச்சு. ஒத்த நினைச்சு மாற்ற போகிறது கிடையாது. நமக்கு ரசூலுடைய வார்த்தையை தெரிவும், மறுமையை நம்பி நமக்கு தெளிவு என்ன? போகிற போக்கு கியாமத்தை நோக்கி பாவங்களில் தான் போகும். அப்போ எப்படி நாம் அணுகணும்? அதான் ட்ரெண்டிங் மாறி போச்சு. அதனால் வேட்பாளரை குறை சொல்லி, அவரை குறை சொல்லி, இவரை குறை சொல்லி, நாங்கள் ஆட்சி இப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், இதுவெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. இன்றைக்கி ட்ரெண்டிங் மாறி போய் இருக்கிறதுல இன்றைக்கி நமக்கு உண்டான ஒரு மாற்றத்தையும் ஒரு தலைமையும் நாம் எப்படி யோசிக்க வேண்டும் என்பதை இன்றைய கால சூழல் நமக்கு உணர்த்துகிறது. நல்ல படிப்பறிவை தருகிற ஆட்சி இருக்கிறதா? யோசிக்கலாம். நல்ல படிப்பறிவை தருகிற ஆட்சி இன்றைக்கி தமிழகம் அதில் முதன்மையில் இருக்கிறது. பெண் கல்வியாகட்டும், உயர்கல்வியாகட்டும், ஆண் கல்வியாகட்டும், நல்ல படிப்பறிவு, சமுதாயத்தில் முன்னேற்றம் இருக்கிறதா? அதை வைத்து நாம் வேட்பாளரை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த கட்சியை வச்சு நாம் தெரிந்து கொள்ளலாம். முன்னேற்றங்கள், சமூகத்தினுடைய முன்னேற்றங்கள், இதுவெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் பார்க்கப்பட வேண்டிய வேலை வாய்ப்புகள், இதுவெல்லாம் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நாம் இருக்கிற தமிழ்நாடு எல்லாவற்றையும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நிரப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. இதை கடந்து, இது எல்லா மக்களுக்குமானது, இதை கடந்து ஒரு இஸ்லாமியனாய் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், நான் சொன்னாலே 5 விஷயங்களில் முதல் விஷயம் அந்த வாக்குறுதி நாம் செய்கிற ஷஃபாஅத்திற்கு உண்டானது. இரண்டாவது விஷயம், ஒரு முஸ்லீமாய் நாம் யோசிக்க வேண்டிய அற்புதமான சிந்தனை என்ன தெரியுமா? வேலைவாய்ப்பை கடந்து, கல்வியை கடந்து, சுய ஒழுக்கத்தை கடந்து, எல்லாவற்றையும் கடந்து வேட்பாளரை யோசிப்பதை விட வருகிற எந்த கட்சி மத சார்பற்ற ஒரு சூழலில் வருகிறது என்பதை இந்த சமூகம் யோசிக்க நாம் மிக முக்கியமாக கடமைப்பட்டிருக்கிறோம். மதசார்பற்ற எங்கும் இன்னைக்கு மதசார்பற்ற வேலை, மதசார்பின்மை என்பது அழிந்து போய் வருகிற ஒரு சூழல்ல. கிட்டத்தட்ட 100 வருஷ அஜெண்டாவை முடித்து எதிரிகள் மிக வேகமாய் வந்து கொண்டிருப்பதினால்தான் இன்னைக்கு வெளிப்படையாக பேசுகிறாங்க. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் இதை உடைக்கிறோங்கிறோம். எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இதை நாங்கள் அப்படி இல்லாமல் ஆக்குறோங்கிறோம். நாம் தேட வேண்டிய மிக முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு மதசார்பின்மை என்கிற வார்த்தைக்கு மற்றியில் மதசார்பற்ற ஆட்சியாளராக யாரை அறிமுகம் செய்ய முடிகிறது என்பது மட்டும்தான் இன்னைக்கு இஸ்லாமியருடைய சிந்தனையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு முன்னாடி அத்தனை நாம் ஒதுக்கி வச்சிட வேண்டியதுதான். நான் சொன்ன மாதிரி ஆட்சி, நல்லாட்சி, பாலாட்சி ஓடுறதுலாம் ஈசாசம் வந்தாதான். குழப்பத்திற்கு மத்தியில் தான் ஓடுவோம், பாவங்களுக்கு மத்தியில் தான் ஓடுவோம். ஆனால் ஓடுகிற அந்த ஓட்டத்திற்கு மத்தியில் என் மார்க்கத்தின்படி நடப்பதற்கு எனக்கு சுய சிந்தனை வேண்டும். என் மார்க்கத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு இந்த பூமியில், எனக்கு இந்த ஆட்சியின் கீழ் எனக்கு நிதானம் வேண்டும். என்னுடைய மார்க்கத்தின்படி வாழ்வதற்கு நெருக்கடி இல்லாத ஒரு சுயமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு யார் ஒத்துழைப்பார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது குறிப்பாக இந்த 2026 நமக்கு மிக முக்கியமாய் தலையாய கடமை. ஆனால் இஸ்லாமியர்கள் நாம் ரொம்ப நெருக்கடிக்கு மத்தியில் இருப்பதினால் நம்முடைய சிந்தனை முழுக்க மதசார்பற்ற கூட்டணி எங்கே இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டிய மிக முக்கியமானது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஒரு சந்தோஷமான என்னென்னா, இஸ்லாமிய சிறுபான்மையின எதிரிகளும் துரோகிகளும் ஒரே கட்சியில் போய் நிற்கிறாங்க. சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பல விஷயங்கள் சுருக்கி சுருக்கி பேசுகிற நம்முடைய சிந்தனைக்கு எதிரிகளும் துரோகிகளும் ஒன்றாவே நிற்கிறாங்க.
ஒதுக்கிவிட்டு வரலாம் என்று நினைக்கிற பொழுது சில புல்லுறவிகளினால் அது பாதிக்கப்படுமோ என்கிற ஒரு சிந்தனை இருப்பதினால் இன்னைக்கு சமூகத்திற்கு முன்னால் கவலையோடு பேச வேண்டிய ஒரு நிலத்தில் நிற்கிறோம் இன்னைக்கு நாம. ஏன்னா ஈஸியாய் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தவாறு ஒரு சூழல் வருகிறது. இவனெல்லாம் எதிரி, இவனெல்லாம் சமூகத்திற்கே தேவையில்லை என்று ஒதுக்கிவிட்டு போலான்னு நினைக்கிற இடத்துல புல்லுருவிகளாய் முளைத்து கொண்டு வருகிற இடத்துல நமக்கு அவர்களினால் இடைஞ்சல் வந்து விடுமோ என்று யோசிக்க வேண்டிய கட்டாயமான ஒரு சிந்தனை இன்னைக்கு நாம் இருக்கிறோம். இது வெளியே சொந்தத்துக்கு மத்தியில் நடக்கிறது இல்லை, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையாக போச்சு இல்லையா? எனக்கு அவனை பிடிக்கும், அவனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு நாம் நல்லதை சொல்லி கொடுத்த காலம் மாறி போய் இதை படிடா, இதை சாப்பிட்றா, இப்படி இருடா, இப்படி முடிவெட்டுடா, 4 பேர் மதிக்கிற மாதிரி இருடான்னு 8 வயசு பிள்ளைக்கு நம்ம சொல்கிறது காலம் போய் இன்னைக்கு 8 வயசு பிள்ளை கேட்குறான். நம்ம காலத்தில் அல்லாஹ் அக்பர் ஒரு 45 கடந்தோம்லாம் அரசியல் பேசினா டே ஓடா ஒதுங்கின்னு சொன்ன மாதிரி காலம். ஏன்னா அதெல்லாம் பேசினா ஒரு 50 கடந்திருக்க ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. இன்னைக்கு 8 வயசு பிள்ளை கேட்குறான், யாருங்க அங்கிலும் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்குறான். நான் உங்களுக்கு தான் ஆங்கிலுங்கிறான், வாயில் வச்சு ஊதிக்கிட்டே அலையிறான். எவ்வளோ அசிங்கமாகி போச்சு. கண்ணியமானவர்கள், நாம் யோசிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாஹ் அக்பர் ஒரு நடிகனுக்காக வேண்டி நமக்கு வார்த்தையெல்லாம் தேவை கிடையாது. எனக்கு பிடிக்கும் என்பதினால் அவன் யாரோடும் எப்படியும் எப்படி இருந்து விட்டுமே நானும் போகட்டும், அவனை ஆதரியுங்கள் என்பது சொல்லப்போனால் மார்க்கத்திலிருந்து மொத்தமாய் நம்மை தூக்கி வெளியில் கொண்டு போய் போடுற மாதிரி. எனக்கு பிடிக்கும் என்கிற ஒரே காரணத்தினால், என் பிள்ளைக்கு பிடிக்கும் என்கிற ஒரே காரணத்தினால் அவனுக்கு ஓட்டு போடாட்டி சாப்பிட மாட்டேன்னு சொன்ன காரணம் போய் அவனுக்கு ஓட்டு போடாட்டி விஷம் வச்சிருங்கிறாங்களாம் பிள்ளைங்க பேசுகிற காலம் வந்து போச்சு. அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு தூரம் காலத்தின் நெருக்கடியில் நாம் நிற்கிறோம். அவனுடைய பின் விளைவுகள் என்ன, அவனை யார் இயக்குகிறார் என்பது கூட தெரியாத அளவிற்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்க தான் கொண்டு நிப்பாட்டுறாங்க. இதெல்லாம் ஊழல் கட்சிங்க, இதுவெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா கட்சிங்க, நாங்கள் அதை தர்றோம் இதை தர்றோம்னு சொல்கிற இடத்துல திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டியது, பிள்ளையை பக்கத்தில் வைத்து பேசுங்கள். யார் நினைத்தாலும் பாவத்தை தடுக்க முடியாது. ஒற்றை அரசாங்கத்தினால் பாவத்தை யாராலும் தடுத்திட முடியாது. யார் நினைத்தாலும் ஊழலை தடுத்திட முடியாது. ஏன்னா நாம் அல்லாஹ் ரசூலை நம்பியவர்கள். பாவத்தில் போனால்தான் கியாமத் நெருங்கும் என்று தெரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் பாவத்திற்கு மத்தியில் தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகிட்ட நான் பேசணும், இன்னைக்கு பெற்றவங்க ஒவ்வொருத்தரும் பேசுங்க. கணவனும் மனைவியும் இரண்டராய் பிரிந்து நிற்கிற இடத்துல பேசுங்க. அவனுக்கு பின்னால் போகுவது என்பது நம்மை நாமே அடுத்த தலைமுறைகளை என்னவென்றே தெரியாமல் போய் அழுத்துகிற ஒரு அழிவில் போய் விட்டுக்கிற ஒரு சூழலில் போய் விட்டுரும். அதனால் கவனமாக இருங்கன்னு நம்முடைய மனைவியிடம் பேச வேண்டிய கடமை இருக்குது, நம்முடைய பிள்ளைகளிடம் பேச வேண்டிய கடமை இருக்குது, நம்முடைய வாலிபரிடம் பேச வேண்டிய கடமை இருக்குது. பேசலைன்னா அவன் நம்மளை ஏறி மீசிட்டு போயிடுறான். அவன் குழப்பத்தில் என் பிள்ளை சொல்லிட்டாங்க போட்டே அவனுங்கிறான். முதல்ல யோசிக்க தெரிந்திருக்க வேண்டும். எது நல்லது கெட்டது என்பதை சொல்லி தந்த ஒரு பெற்றோர் இந்த விஷயத்தில் அவனுக்காக இறங்கி வரணும்னா நம்மை விட அறிவில் குறைந்தவர்கள் யாரும் கிடையாது கண்ணியமானவர்கள். ஒரு 70-80% இவர்கள் மூலமாகத்தான், நல்லதல்ல இவர்கள் மூலமாகத்தான் நாட்டில் அமைதிக்கு உண்டான சூழல் நாம் எதிர்பார்க்கிற. அதுதான் எங்களுக்கு நீ அதை கூட இதை கூடலாம் கேட்கல. ஓசியை நம்பி நாம் கொடுக்குற இலவசத்தை நம்பி எல்லாம் இஸ்லாமியர்கள் கிடையாது. அதுவெல்லாம் வந்தால் வரட்டும் போனால் போகட்டுங்கிறத நம்முடைய கொள்கை. நமக்கு தேவை நாம் வாழ்கிற தேசம் அமைதிக்கு உண்டான தேசமாக இருக்கும். அதற்கு என்ன வழி என்று யோசிப்பது இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய ஆழமான சிந்தனையாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்விடம் வந்து இப்படி கேட்குறாங்க. அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அஹ்மத் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ். ரசூலுல்லாஹ்விடம் கேட்குறாங்க, மன் நுஅம்மிருக. ரசூலுல்லாஹ்விடம் வந்து கேட்குறாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் மன் நுஅம்மிரு பஅதக், உங்களுக்கு பின்னாடி எங்களுக்கு யாராவது ஆட்சியாளர் நீங்கள் செலக்ஷன் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பின்னாடி எங்களுக்கு யாராவது ஆட்சியாளர் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. நினச்சி பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையில் எவ்வளவு ஆழம் தெரியுமா? இன்றைக்கி இது நான் மனைவி பிள்ளைகிட்ட நம்ம பேசணும். ஏன் இந்த ஆட்சியாளனை தேர்ந்தெடுக்கிறேன் தெரியுமா? நாங்கள் அமைதியை தேடுகிறோம், குழப்பம் இல்லாமல் வாழ்வதை தேடுகிறோம், பிரச்சனை இல்லாமல் மாமன் மச்சனா அவன் பக்கத்தில் அவன் கோயிலில் அவனுடைய வணக்கத்தில் அவன் இருக்கணும், என் பள்ளியில் நான் என் வணக்கத்தில் இருக்க வேண்டும், பக்கத்தில் சர்ச்சில் அவன் வணக்கத்தில் இருக்கணும். யாரும் யாரோடும் மாமன் மச்சானாக இருக்க வேண்டுமே தவிர்த்து நீ இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லணும் எனக்கு தேவையில்லை. இதனால் இந்த ஆட்சி வேண்டாம் என்று சொல்கிறோம், இதனால் இந்த வேட்பாளர் தேவையில்லை என்று சொல்கிறோம், இதனால் இந்த கட்சி தேவையில்லை என்று சொல்கிறோம் என்று சொல்கிற தெளிவு முதல்ல தகப்பனாகிய நமக்கு, கணவனாகிய நமக்கு அந்த தெளிவு வரணும். இதை போய் நம்மளுடைய மனைவிட்டு பிள்ளை நம்ம பேசணும். ஏன் அவன் வேண்டாம் அப்படிங்கிற நம்ம பேசக்கூடிய தெளிவு வேண்டும்.
கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, மன் நுஅம்மிரு பஅதக், யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு பின்னாடி யாராவது ஆட்சியாளர் ரெஃபர் பண்ணிக்கலாம் கேட்குறாங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆட்சியாளர் வந்தால் யார் வரலாம்? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் அஹ்மத் ஷரீஃப் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சொல்கிறேன் ஒரு 3 பேரை சொல்றேன். எப்பேற்பட்ட காலம், எப்பேற்பட்ட ஒரு காலம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அபூபக்கரை வேண்டால் நீங்கள் அமீராய் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தலைவராக வைத்துக் கொள்ளுங்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அபூபக்கரை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் தஜிதுஹு அமீனா, நீங்கள் எல்லா விஷயத்திலும் முழுக்க முழுக்க அவரை நம்பலாம். நாங்கள் சுப்ஹானல்லாஹ். இந்த ஆட்சியாளருடைய உயர்ந்த பண்பு இன்னைக்கு தேட முடியல. நாம் எவ்வளோ கீழே இறங்கி நிற்கிறோம் பாருங்க. பாதுகாப்பிற்காக வேண்டி ஒருவருக்கு பின்னால் போய் நிற்க வேண்டிய சூழல். ஆனால் ரசூலுல்லாஹ் தஜிதுஹு அமீனா, நீங்கள் அபூபக்கரை நீங்கள் அமீராங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எல்லா விஷயத்தையும் அவர் நம்பிக்கையால் பர்ஃபெக்ட் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஜாஹிதன் ஃபித் துன்யா ராகிபன் ஃபில் ஆஹிரா. அவர்கிட்ட எந்த முடிவு எடுத்தாலும் உலகத்தை விட்டுருவார், மறுமையின் பலனை முன்வைப்படுத்துவார். நாங்கள் சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உலகம் தேவையில்லை, அதனால் லஞ்ச லாவணி இருக்காது, பாவங்கள் இருக்காது. எதை எடுத்தாலும் உலகத்தை புறந்தள்ளுவார், மறுமைக்கு இது பிரயோஜனமா என்று யோசிப்பார். சிறந்த நம்பிக்கையால் அவரை தேர்ந்தெடுங்கன்னாங்க. கேட்டாங்க ரசூலுல்லாஹ், அதுக்கு பிறகு யாரை சொல்வீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உமரை தேர்ந்தெடுங்கள் ரலியல்லாஹ், நீங்கள் உமரை ஒரு ஆட்சியாளராக தேர்ந்தெடுங்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தஜிதுஹு கவிய்யன் அமீனா, அபூபக்கர் ரலியல்லாஹ் நம்பிக்கையாளர் என்றால் இவர் சக்தி வாய்ந்த நம்பிக்கையாளர். நாங்கள் ரசூலுல்லாஹ், ஏன்னா அவருடைய குணம் அப்படி சக்தி வாய்ந்த நம்பிக்கையாளர் சொல்லி ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தை அவங்களுக்கு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹுக்கு, லா யகாஃபு ஃபில்லாஹி லௌமத லாயிம், என்ன நடந்தாலும் ஹக்கிற்காக வேண்டி எவன் பலிச்சா எனக்கு என்னடா, அல்லாஹுக்கு பிடிக்குமா நான் செய்கிறேன்னு செய்வார், தேர்ந்தெடுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர். எப்பேற்பட்ட ஒரு குணத்தை ரசூலுல்லாஹ் வார்த்தை எடுத்து கொடுத்தாங்க. இவர்கள் எல்லாம் தகுதியான ஆட்சியாளர்கள். இன்னைக்கு எங்கேயா தேட முடியுமா? லா யகாஃபுன ஃபில்லாஹி லௌமத லாயிம், எவன் பலிச்சாலும் கவலைப்பட கிடையாது, அல்லாஹுக்கு பிடிக்குமா நான் செய்கிறேங்கிற ஒரு உறுதியை உமர்லாம் நிற்பார். அவரை நீங்கள் ஆட்சியாளராக தேர்ந்தெடுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ். அடுத்து கேட்டாங்க, வேற யாரை தேர்ந்தெடுக்கலாம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் பக்கம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போக மாட்டீங்க, ஏன்னா முன்னால் மதில் சுவர் போன்று அபூபக்கர் உமரும் நிற்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் ரலியல்லாஹு அன்ஹு, ஒருவேளை நீங்கள் அலி ரலியல்லாஹை தேர்ந்தெடுத்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜிதுஹு ஹாதியம் மஹதியா, அவரும் நேர்வழியில் இருந்து சமூகத்தையும் நேர்வழியில் நடத்துகிற ஒரு தங்கமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நாங்கள் சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு தூரம் ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதற்கு மார்க்கம் அடையாளப்படுத்துகிற இந்த அடையாளம் இன்னைக்கு உலகத்தில் இப்படிலாம் தேட முடியாது, நம்முடைய காலத்தில் அப்படிலாம் தேட முடியாது சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? யஅஹுது பிக்கும் தரீகல் முஸ்தகீம், உங்க எல்லாத்தையும் சரியா நடத்தி கொண்டு போவார். நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நாம் தேடுகிற அடையாளத்தில் இப்படிப்பட்டவர்களாம் தேட முடியாது. இன்னைக்கு நாம் தேடுகிற ஒரே அடையாளம், நான் வாழ்கிற இந்த பூமியில் நான் ஒரு இஸ்லாமியனாய் என் மதத்தின்படி என் மத கோட்பாடின்படி நான் வாழ முடியுமா, அதற்கு எந்த கட்சி எனக்கு ஆதரவை தருகிறது, அதற்கு எந்த கட்சி எனக்கு ஒரு உந்து சக்தியாய் ஒரு வழியை காட்டுகிறது என்பது மட்டும்தான் இஸ்லாமிய சிந்தனை இருக்கணுமே தவிர, தயவு செய்து என் பிள்ளை சொன்னான், தயவு செய்து என் மனைவி சொன்னால், தயவு செய்து என் உறவுகள் சொன்னால் என்பதற்காக வேண்டி நாமே நம்முடைய ஓட்டை பிரிப்பதற்குண்டான வாய்ப்பில் போய் விட்டுறக்கூடாது. ஏன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது, இவன் தேவையில்லை இவன் தேவை என்கிற விதத்தில் ரெண்டுமே தனித்தனியாக நிற்கிறாங்க. இடையில் வந்தவர்கள் நாம் கவனித்து கொண்டோமானால், நம்முடைய சிந்தனை சிதறி போனால் நிச்சயம் நாம் எதிர்பார்க்கிற மாற்றத்தை மிகப்பெரிய கஷ்டத்தோடு போராட வேண்டியது இருக்கும். ஏன்னா போராடியே வந்தவர்கள் நாம் இல்லையா? இந்த தேர்தல் முன்னாடி வரைக்கும் எஸ்ஐஆரில் போராடி இருக்கிறோம், நடுவீதி நின்று என்ஆர்சிக்காக போராடி இருக்கிறோம், வக்ஃப் சொத்துக்காக போராடி இருக்கிறோம், மதரசாக்களுக்காக போராடி இருக்கிறோம், பள்ளிக்காக போராடி இருக்கிறோம். உங்களின் சொத்துக்கு சரிதானா என்று சரிபாருங்கள் என்று சொல்கிற அளவிற்கு எல்லா இடத்திலும் கிட்டத்தட்ட போராட்டம் 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 என்பது நம்முடைய ரத்தத்தில் ஊறுற மாதிரி ஆறி போச்சு. அத்துணை போராட்டத்திற்கு பின்னாலும் நாம் இன்னும் நிற்கிறோம் என்றால், ஜனநாயக ரீதியாய் எங்களுக்கு உண்டான வாய்ப்பை நாம் சரியாய் பயன்படுத்துவோம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற இந்த சமூகத்திடம் நாம் சொல்கிற இந்த மூணாவது விஷயம் அதுதான். இடையில் வருகிற புல்லுருவிகள், அவன் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, நமக்கு அந்தஸ்து எல்லாம் தேவை கிடையாது. அவனால் இந்த சமூகத்திற்கு என்ன பலன் இருக்கும், அவன் எனக்கு பிடிக்கிறான் பிடிக்காம போகிறான், இந்த சமூகத்திற்கு என்ன பலன் இருக்கிறது என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது நாம் தேட வேண்டிய மூன்றாவது விஷயங்கள். நாலாவது விஷயம், இன்னைக்கு மிகப்பெரியதாய் நாம் பேச வேண்டிய இந்த மதசார்பின்மை என்கிற இந்த விஷயத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்களும் தான் எதிர்த்து கேள்வி கேட்போம், நாங்களும் தான் எதிர்த்து போராடுவோம், எல்லாம் செய்வோம் என்று சொல்கிற இடத்துல ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
அவன் 100 வருஷ திட்டத்தை நெருங்கி முடித்து சில மாநிலங்கள் மட்டும்தான் இன்னும் கைக்குள்ள வரலங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? சில மாநிலங்கள் மட்டும்தான் இன்னும் அவனுடைய கைக்குள்ள முழுமையாக போகல. அதற்கு செக்காக நிற்கிறவங்க இவர்கள்லாம் நிற்கிறாங்கிற எல்லாம் அவனுக்கு தெரியும். அதை எப்படி உடைக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அத்தனை பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு 100 வருஷத்தினுடைய எதிரியினுடைய பாரம்பரியத்தை எதிர்த்து போராட வேண்டுமானால் சரிக்கு சரி ஒரு 50 வருஷமாவது அதனுடைய அனுபவம் நமக்கு வேண்டும். அனுபவம் இல்லாமல் வெறும் வாய் வார்த்தையால் கத்தி வெறும் பணத்தால் சாதிக்கிற காரியம் கிடையாது அரசியலுடைய நுட்பங்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தானே, போரும் அரசியலும் சில தந்திரங்கள் தான். ஒன்றுமில்லை, 6 மாதம் இந்த பிரயாணம் போகிறதுக்குள்ளேயே அவன் எத்தனை சட்டத்தில் மாட்டின்னு முழிக்கிறாங்கிற நம்ம பார்க்கிற பொழுது ஒரு தமிழ்நாட்டு அளவில் ஒன்றை தூக்கி நிப்பாட்ட வேண்டுமானால் அதற்கு பின்னால் எத்தனை இடையூறுகள் வரும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு 60 வருஷத்தினுடைய பாரம்பரியம் இருக்கிறது இங்கே நாம் தேர்வு செய்ய நினைப்புகளுக்கு மத்தியில். அவனை எதிர்த்து போராடி சிறுபான்மையின பாதுகாவல் என்று சொல்லி அவன் நிற்கிற இடத்துல என்னென்ன தவறுகள் நடந்தாலும் இதில் அவன் நிற்கிறான் என்பது 60 வருஷமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பாரம்பரியம். ஒரு 6 மாதம் கூட ஒரு 65 படம் நடிச்சதோ எந்த அனுபவம் கிடையாது இல்லையா? ஒரு பாட்டில் பணக்காரன் ஆறு மாதிரி காட்டலாம், ஒரு வருஷத்தை பணக்காரன் மாதிரி காட்டலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லாம் முன்னாடி வந்து நின்னா ஒன்றுத்துக்கு ஆகாது. இன்னைக்கு அவனை எதிர்த்து பேசுவதெல்லாம் நீ எல்லாம் வெறும் பால்குடி குழந்தைன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குதுன்னா, நீ எல்லாம் லாலிபாப் சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா நாம் யோசிக்க வேண்டிய கடமை என்னன்னா, அவர்களுக்கே அந்த இடத்த தான் வச்சு பார்க்குறாங்கன்னா நாம் வைத்து பார்க்க வேண்டிய இடம் என்ன என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் அவசரப்பட்டு என் வாக்கு தானே, ஒரு வாக்கு போனால் என்ன, என் குடும்பம் தானே, என் பிள்ளைக்காக போட்டா என்ன அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் இன்னைக்கு வாக்குகளுடைய எண்ணிக்கை கடந்து ஒவ்வொரு கட்சியினுடைய இருப்பை அவர் நினைக்க பிடிக்கிற இடம் இந்த வாக்கு வங்கி வச்சு தான் பிடிக்க நினைக்கிறாங்க. அதுதான் அடுத்தடுத்து மக்களுடைய மனசில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா ஒன்றும் கிடையாது, போடுகிற அந்த தேர்தலுடைய தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய லிஸ்ட்லாம் பார்க்குறோமா இல்லையா? இவர் 85 வருவார், அவர் 95 வருவார், இவர் 130 வருவார், இவர் அமோகமாக வருவார் என்கிற அந்த போர்டிங்கை பார்க்கிற பொழுது, ஒரு கணக்கெடுப்பை பார்க்கிற பொழுது மனதிற்குள்ளே வருகிற ஒரு விதமான ஒரு சிந்தனை தான் நம்மை கடைசி வரைக்கும் ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இவனுக்கு போடலாமோ, ஒருவேளை அவனுக்கு போடலாமோ என்று யோசிக்கிற இடத்துல இஸ்லாமியர்கள் நமக்கு தேவை ஓங்கி குரல் கொடுப்பவனாக இருக்க வேண்டும். நான் சொன்னேன் 5 நாளைக்கு முன்னாடி இருக்கிறோம், அன்றைக்கி தேர்தலுக்கு 5 நாளைக்கு முன்னாடி 5 வருஷமாக யோசிச்சு பாருங்க, எங்கே குரல் கொடுத்தார்களோ இல்லையோ திருப்பரங்குன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்தவன் ஒருத்தன் மட்டும்தான் இல்லையா? கொஞ்சம் விட்டு இருந்தால் சமூகம் அன்னைக்கு துண்டாடப்பட்டிருக்கும் என்று எல்லா அரசியல் வல்லுநர்களும் சொல்கிற இடத்துல இன்னைக்கு யாரை முன்னிறுத்தி நினைக்கிறார்களோ அவன் கூட வாய்ப்புத்தி பின்னால் ஓடியவன் தான் இல்லையா? தெளிவாக இந்த சமூகம் யோசிக்க வேண்டும், ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு தொகுதி மறுவரைக்காக வேண்டி குரல் கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? அவன் சட்டத்தையே அமல் பண்ண நினைச்சு போட்டாலும் கூட நீங்கள் இதுவரை தமிழகத்தை பார்க்க வேண்டிய வரும் என்கிற குரலின் அந்த குரலுக்கு பின்னால் வருகிற ஓசை தான் எதிரிகளுக்கு மிகப்பெரிய செம்மட்டி அடி. அவன் என்ன வேணாலும் செய்யட்டும், முழுக்க என் கையில் தான், முழுக்க நீங்கள் எனக்கு கீழ் தான், நான் அதை தர மாட்டேன் இதை தர, என்ன வேணாலும் செய்யட்டும், குரல் கொடுப்பதற்கென்று ஒரு தைரியம் வேண்டும். அது இஸ்லாமியர்களிடம் அதிகம் உண்டு இல்லையா? நமக்கு அதிகம் உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். உணர்ந்ததினால்தான் நமக்கு யார் ஃபேவர் என்பதை அவர்கள் சொல்லுகிற இடத்துல இவர் சார்பாய் நாம் நிற்க வேண்டும் என்பதை பல இடங்கள் நமக்கு உணர்த்திருக்கிறாங்க. ஆனால் ஏனோ தானே ஓட்ட போட்டேன், ஏனோ தானே சிதறடிச்ச என்பதை விட நாம் இந்த 5 விஷயங்களை சரியாக யோசியுங்கள். முதலில் ஓட்டு என்பது நமக்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படும், அது ஒரு நன்மைக்குள்ளான அமல் என்பதை யோசியுங்கள். 2வது விஷயம், நாம் வேட்பாளரை நல்லவரா கெட்டவரா என்று தேர்ந்தெடுப்பதை விட எது ஜனநாயகத்திற்கு ஆகுமானது, எது இங்கே மதசார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை சிந்தனையில் வையுங்கள். 3வது, இடையில் வருபவர்களினால் எனக்கு பிடித்தான் என்கிற ஒரே காரணத்திற்காக வந்திருக்கிறானா அல்லது சமூகத்திற்கு உண்டான பாதுகாப்பில் வந்திருக்கிறானா என்பதை யோசியுங்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி வார்த்தை நிறைய அதுதான், எதுல்லாஹி அலல் ஜமாஆ, நீங்கள் ஒன்றுபடுங்கள், அங்கே அல்லாஹ்வுடைய உதவி உண்டு. நாங்கள் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு 80% ஒன்றுபட்டு இருப்பதனால்தான் ஜமாஅத்துல் உலமாவும் ஒன்றுபட்டதற்கு இணங்கவே குரல் கொடுத்திருக்காங்க. தவிர்த்து நாங்கள் குரல் கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிடல. மக்களின் சிந்தனை ஓட்டம் அப்படிதான் இருக்குது. எதுல்லாஹி அலல் ஜமாஆ, நாம் ஒன்றுபடுவோம், அல்லாஹ் வெற்றியை தருவான்.
லா தஜித்தது உம்மத்தி அலா தலாலா ரசூலுல்லாஹ் வார்த்தை. நீங்கள் இந்த சமூகத்தினுடைய பெரும்பான்மை மக்களை வழிகேட்டில் பார்க்க முடியாது நாங்கள் ரசூலுல்லாஹ். தப்பித்தவரை சில பேர் போகலாம். லா தஜித்தது உம்மத்தி அலா தலாலா, வழிகேட்டில் ஒட்டுமொத்தம் என் சமுதாயம் போகாது நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்படி பார்க்கிற பொழுது நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் யார் என்பதை நம்முடைய சிந்தனைக்குள் தெளிவாய் கொண்டு வர முடியும். நாலாவது விஷயம், நாம் பேசிக் கொண்டிருந்த இந்த விஷயங்கள் தான். குரல் ஓங்கி அடிக்க வேண்டிய குரலாக இருக்க வேண்டும். அந்த குரல் சட்டமன்றத்திலும் பார்லிமெண்டத்திலும் இங்கிருந்து ஒலிக்க வேண்டுமானால் அந்த குரலுக்கு தகுதியானவர் யார் என்பதை கடந்த காலங்களிலும் யோசியுங்கள். ஒரு 50 ஆண்டு கால அரசியலிலும் யோசியுங்கள். அடுத்து வர வேண்டிய ஆட்சியிலும் என்னென்னவெல்லாம் நமக்கு பிரச்சனை என்பதை, அங்கிருந்து குரல் யாரிலிருந்து வரும் என்பதை யோசியுங்கள். இது 4வது விஷயம். மிக முக்கியமாய் 5வது விஷயம், தேர்தல் அன்று நாம் கண்டிப்பாய் எப்படி ஜும்மா கூறுமோ அது மாதிரி சுபுகுக்கு வாருங்கள். அல்லாஹ்விடத்தில் ஒன்று கூடி ஒப்படைப்போம். இறைவா, நாங்கள் உன்னிடத்தில் ஆதரவு வைத்து விட்டு தான் நாங்கள் பட்டனை நம்பி போகிறோம். நாங்கள் எங்கள் விரல்களினால் எதுவும் நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் உன் ரஹமத் இருந்தால் நாங்கள் தேடுகிற அந்த மன நிம்மதிக்குண்டான ஆட்சியை, நாங்கள் உன்னிடம் எதிர்பார்க்கிற சந்தோஷத்திற்குண்டான ஆட்சியை நீ தருவாய். அது எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் நாளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு மத்தியில் நிம்மதிக்குண்டான ஒரு வாழ்க்கையை தரும் என்று நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் யா அல்லாஹ் என்று கேட்பதோடு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. தேடுவது எங்களுடைய வேலை யா அல்லாஹ், மாற்றி தருவதும் தராமல் இருப்பதும் உன்னுடைய வேலை. ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். எங்களின் பாவத்தினால் நீங்களை சோதித்து விடாதே. நீ அரஹமுர் ராஹிமீன். நாங்கள் என்ன பாவம் செய்தாலும் சரி, நிச்சயம் எங்களை எதிரிகளுக்கு முன்னால் எங்களை துவல வைத்து விடாதே என்கிற ஒற்றை குரலில் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வேளையிலும் அல்லாஹ்விடத்தில் கேட்போம், இறைவா, எங்களுக்கு தருகிற ஆட்சியாளர் நீ எங்களுக்கு தேர்ந்தெடுத்துத்தா. ஒட்டுமொத்த மக்களுடைய உள்ளத்தில் நீ அவர்களை தேர்ந்தெடுத்துத்தா. நாங்கள் போகிற அந்த பாதை சரியான பாதைக்குண்டானதாக இருக்க வேண்டும். நாங்கள் வாழ்கிற காலம் எல்லாம் நாங்கள் இதே தேசத்தின் மைந்தர்களாய், நாங்கள் உன்னை வணங்குவதற்கு நிம்மதியான ஒரு வாழ்வினுடைய சூழலை தேடுபவர்களாய், நாங்கள் இஸ்லாமியர்கள் என்கிற மன சந்தோஷத்தோடு, இந்திய தேசத்தின் மைந்தர்கள் என்கிற சந்தோஷத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு எந்த ஆட்சி எங்களுக்கு உதவி புரியுமோ அப்படிப்பட்ட ஆட்சியையும் ஆட்சியாளர்களையும் வேட்பாளர்கள் நீ எங்களுக்கு கொண்டு வந்து தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் தேட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 5ஐயும் நாம் மனதில் நிலைநிறுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிற, நாம் தேடுகிற எந்த ஒரு ஆட்சியின் மூலமாய் நமக்கு தேனாரும் பாலாரும் தேவையில்லை. வெட்டுக்குத்து இல்லாமல் மாமன் மச்சினாகவே கடைசி வரை வாழ்வதற்கு எந்த ஆட்சி ஒரு நல்லாட்சியாக அமையுமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்ட ஆட்சியை நமக்கு அமைத்தந்த அருள் பாலிப்பானாக. அந்த ஆட்சிக்கு பின்னாலும் நம்முடைய இபாதத்துகளும் நம்முடைய ஈமானும் தொடர்ந்து அதிகமாக இருக்கணும். தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரும் நசீபாகி தந்த அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹ்.